Hi friends, இந்த வீடியோவில் சோஹோவில் ஃபேமஸாக கேட்குற டாக்ஸி புக்கிங் அப்ளிகேஷன் ஜாவாவில் எப்படி கிரியேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மேக்ஸிமம் 2 கொஸ்டின்ஸ் தான் அதிகமாக ஜோஹோவில் தேர்ட் ரவுண்டில் வந்து கேட்பாங்க. ஒன்று வந்து இந்த ரயில்வே டிக்கெட் புக்கிங் அப்ளிகேஷன் கேட்பாங்க. அப்படி இல்லைனா இந்த டாக்ஸி புக்கிங் அப்ளிகேஷன் கேட்க அதிக சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் ஜோஹோவில் இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறீங்கன்னா இந்த 2 கொஸ்டின்ஸை முன்னாடியே சால்வ் பண்ணி பார்த்துக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் இந்த வீடியோவில் கம்ப்ளீட் கோடிங் லாஜிக்கை லைன் பை லைன் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் வந்து இந்த கோடோட ஃபைல் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு கொஸ்டினை வந்து ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ அடுத்து வந்து அவுட்புட் வந்து ஷோ பண்ணுவேன். ஸோ கடைசியாக வந்து நம்ம கோடிங் வந்து பார்ப்போம். ஸோ வாங்க ஃபஸ்ட்டு கொஸ்டினை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, டிசைன் ஏ கால் டாக்ஸி புக்கிங் அப்ளிகேஷன். ஸோ ஃபஸ்ட்டு கன்ஸ்ட்ரெயின்ட் வந்து தெர் ஆர் n நம்பர் ஆஃப் டாக்ஸிஸ் ஃபார் சிம்பிளிசிட்டி அசிம் 4. நம்ம வந்து 4 அசிம் பண்ண போகிறதுல 2 வச்சு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ பட் இட் ஷுட் ஒர்க் ஃபார் எனி நம்பர் ஆஃப் டாக்ஸிஸ். ஸோ எவ்வளோ நம்பர் ஆஃப் டாக்ஸிஸ் இருந்தாலும் அது வந்து நான் ஒர்க் ஆகணும். அதுதான் நம்ம கன்ஸ்ட்ரெயின்ட். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து 6 பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ABCDEFன்னு சொல்லிட்டு இந்த 6 பாயிண்ட்ஸ் வந்து எடுத்துக்கணும். அதுக்கடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 15 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குது. ஃபார் A to Bக்கு வந்து 15 கிலோமீட்டர், B to Cக்கு 15 கிலோமீட்டர். இந்த மாதிரி ஒரு பாயிண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 15 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ 60 மினிட்ஸ் டு ட்ராவல் ஃப்ரம் ஒன் பாயிண்ட் டு அனதர். ஒரு மணி நேரம் ஆகும் போல் ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு ட்ராவல் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் கன்ஸ்ட்ரெயின்ட் ரொம்ப முக்கியமான கன்ஸ்ட்ரெயின்ட். ஈச் டாக்ஸி சார்ஜஸ் 100 மினிமம். ஓகேங்களா? ஃபார் ஃபர்ஸ்ட் 5 கிலோமீட்டர். ஃபர்ஸ்ட் 5 கிலோமீட்டருக்கு 100 ருபீஸ் ஆகுது. அதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ டிஸ்டன்ஸ் போனாலும் ஒரு கிலோமீட்டருக்கு 10 ரூபா ஆகுது. ஸோ ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நம்ம டைம் வந்து பார்த்தீங்கன்னா ரயில்வே டைம் கன்சிடர் பண்ண போகிறோம். அப்புறம் வந்து அப்சல்யூட் டைம் தான் கன்சிடர் பண்ண போகிறோம். 9:30, 9:45 அந்த மாதிரி டைம்லாம் கன்சிடர் பண்ண போகிறதுல 9, 10, 11, 12, 13, 14 இந்த மாதிரி அப்சல்யூட் டைம் வந்து எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இனிஷியலாக வந்து எல்லா டாக்ஸிஸும் வந்து ஏல தான் வந்து இருக்க போகுது. ஸோ அங்கேருந்து தான் எல்லாமே வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இப்போ ஒரு கஸ்டமர் வந்து டாக்ஸி புக் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த பாயிண்ட்ல வந்து ஆல்ரெடி ஒரு ஃப்ரீயாக ஒரு டாக்ஸி இருக்குன்னா அந்த டாக்ஸி தான் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே புக் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ புக்கிங் வந்து டீல ஒரு பர்சன் இருக்காங்க, அங்கேருந்து புக் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆல்ரெடி டீல வந்து ஒரு கார் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கு, எதுவும் ரைடு எதுவும் இல்லாமல் இருக்குன்னா ஃபஸ்ட்டு அந்த டாக்ஸி தான் வந்து புக் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் கண்டிஷன் வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு இப்போ ஒரு பர்சன் வந்து பியில் இருக்காங்க, ஒரு டாக்ஸி வந்து சியில் இருக்குது, இன்னொரு டாக்ஸி வந்து டியில் இருக்குது. ஸோ பியில் இருக்க பர்சன் வந்து புக் பண்ணும்போது பக்கத்தில் இருக்க டாக்ஸி தான் ஃபஸ்ட்டு புக் ஆகும். ஸோ சியில் இருக்க டாக்ஸி தான் நம்மளுக்கு புக் ஆகி சியில் இருக்க டாக்ஸி தான் பி பொசிஷனுக்கு வரும். ஸோ இன்னொரு கன்ஸ்டன்ட் இருக்குது என்னென்னா, இப்போ நீங்கள் வந்து ஏல இருக்கீங்க, 2 டாக்ஸி தான் இருக்குது, ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா டியில் இருக்குது. ஸோ இப்போ ஏல இருக்கவங்க புக் பண்ணும்போது எப்படி 2 டாக்ஸியும் ஒரே பாயிண்ட்ல இருக்கு, எப்படி நம்ம நியரஸ்ட் டிஸ்டன்ஸ் போட்டாலுமே ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குமே, எப்படி நம்ம ஒரு டாக்ஸியை செலக்ட் பண்ணுறதுன்னு நீங்கள் யோசிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் தான் நம்ம மினிமம் காஸ்ட் வந்து யூஸ் பண்ண போகிறோம். மினிமம் காஸ்ட்னா அந்த டாக்ஸி வந்து நிறைய ரைடு போயிட்டு, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த ஃபர்ஸ்ட் டாக்ஸி வந்து 2-3 ரைடு போயிட்டு ஒரு 800 ரூபா சம்பாரிச்சுன்னு வச்சுக்கோங்க. இன்னொரு டாக்ஸி வந்து ஒரு 2-3 ரைடு போயிட்டு ஒரு 1000 ரூபாய் சம்பாரிச்சிருக்கு. ஸோ இப்போ ஏல இருக்கவங்க புக் பண்ணும்போது யார் கம்மியாக சம்பாரிச்சிருக்காங்களோ அவங்கள வந்து லிங்க் பண்ணிவிடும் அந்த பர்சன் கூட. ஸோ அந்த டாக்ஸி வந்து ஆட்டோமேட்டிக்காக புக் ஆகிடும். ஸோ இதுதான் அந்த புக்கிங் பண்ணுறதுக்கான 3 கன்ஸ்ட்ரெயின்ட் தான். ஸோ இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ அந்த டாக்ஸி இப்போ நீங்கள் இதே கண்டிஷன் வந்து எடுத்துக்கோங்க. டாக்ஸி வந்து டிலேருந்து வரப்போகுது ஏக்கு. ஸோ அந்த டாக்ஸி அங்கேருந்து வரதுக்கான காஸ்ட்டை வந்து அவன் அங்கே அந்த டிஸ்டன்ஸுக்கான காஸ்ட் வந்து எப்பவுமே வாங்க மாட்டான். பிக்கப் பண்ண வரதுக்கான காஸ்ட் வந்து எப்பவுமே வாங்க மாட்டான். அவனை எப்போ நம்ம ஒரு பேசஞ்சரை பிக்கப் பண்ணிட்டு அவனை ட்ராப் பண்ணுற வரைக்கும் ஆனால் அந்த டிஸ்டன்ஸுக்கு தான் அவன் எப்பயுமே வந்து காசு வந்து கேட்பான். பிக்கப் பண்ண வரதுக்கான டிஸ்டன்ஸுக்கு எப்பயுமே காசு கேட்க மாட்டான். இது இன்னொரு முக்கியமான கன்ஸ்ட்ரெயின்ட். இப்போ நம்ம இன்னொரு கன்ஸ்ட்ரெயின்ட் என்னன்னா, கடைசி கன்ஸ்ட்ரெயின்ட் வந்து ஒரு பர்சன் வந்து புக் பண்ண ட்ரை பண்ணுறான், ஆனால் இருக்கிற எல்லா டாக்ஸியுமே வந்து ஆல்ரெடி ஒரு ரைடில் வந்து இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போது ஒரு டாக்ஸி அவனால் புக் பண்ண முடியாது. ஸோ அப்போ அந்த நேரத்தில் வந்து புக்கிங் வந்து ரிஜெக்ட் ஆகிடும். ஸோ இதுதான் நம்மளுடைய கொஸ்டின். ஸோ இப்போ நம்ம அவுட்புட்டை வந்து ஒரு வாட்டி செக் பண்ணிடலாம். ஸோ நம்ம அவுட்புட்டை பிரிண்ட் பண்ணால் ஃபஸ்ட்டு என்டர் நம்பர் ஆஃப் டாக்ஸிஸ் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கும். இப்போதைக்கு நான் 2 டாக்ஸி வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ 3 கண்டிஷன் 3 வந்து கேட்டிருக்கு நம்மளுக்கு. நீங்கள் வந்து புக் பண்ண போகிறீங்களா டாக்ஸி, இல்லை டிஸ்பிளே டாக்ஸி டீட்டெயில்ஸ் வேணுமா உங்களுக்கு, இல்லை எக்ஸிட் பண்ண போகிறீங்களா? ஃபஸ்ட்டு நான் வந்து புக் பண்ண போகிறேன். ஸோ 1 வந்து கிளிக் பண்ணிவிட்டு இப்போ எந்த லொக்கேஷன்லேருந்து எந்த லொக்கேஷன் புக் பண்ணோம் அப்படின்னு சொல்லி கேட்குது. ஸோ எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ஏலேருந்து எஃப் வரைக்கும் ஃபஸ்ட்டு டாக்ஸி வந்து ஃபஸ்ட்டு புக்கிங் வந்து நடக்கணும். ஸோ A to F கொடுத்துக்கிறேன். டைம் வந்து பார்த்தீங்கன்னா காலைல 9 மணிக்கு புக் பண்ணுறாங்க.
ஸோ எனக்கு ஒன்று வந்து டாக்ஸி 1 இஸ் அலாட்டட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து மறுபடியும் நான் வந்து புக் பண்ண போகிறேன். ஸோ 1 வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து எனக்கு வந்து பியிலேருந்து எஃப் வரைக்கும் நடக்கணும். ஸோ பிக்கப் பாயிண்ட் வந்து பி, ட்ராப் பாயிண்ட் வந்து எஃப். ஸோ இவங்க எத்தனை மணிக்கு பிக் பண்ணணும்? 10 மணிக்கு இவங்களை பிக் பண்ணணும். ஸோ இப்போ ரெண்டுமே நடந்துச்சு. இப்போ நான் ஒரு வாட்டி வியூ பண்ணி பார்த்துக்கிறேன் பாருங்கள். இந்த 2 கொடுத்தா எனக்கு டிஸ்பிளே பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ பிக்கப் 9 மணிக்கு பண்ணுறோம். ட்ராப் வந்து டைம் வந்து 14க்கு தான் ட்ராப் பண்ணுறாங்க. ஸோ இது ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஏன்னா இவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது. ஒரு ஏ டு பிக்கே ஒரு பாயிண்ட்லேருந்து பக்கத்தில் இருக்க பாயிண்ட்டுக்கு 1 மணி நேரம் ஆகும். ஸோ நடுவில் 5 பாயிண்ட் இருக்கிறதுனால நம்மளுக்கு 14 9 to 14 ஆயிருக்கு. ஸோ இதே மாதிரி தான் இப்போ நம்மளுக்கு இந்த செகண்டும். ஸோ ப்ரைஸும் வந்து அதுவே ஆட்டோமேட்டிக்காக வந்து கால்குலேட் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ நம்ம டிஸ்பிளே பண்ணி பார்த்தாச்சு. இப்போ நம்ம 2 டாக்ஸியுமே எந்த இடத்துல இருக்குன்னு பாருங்கள். ரெண்டுமே வந்து இப்போதைக்கு எஃப்ல வந்து இருக்குது. ஸோ இப்போ நம்ம இன்னொரு புக்கிங் வந்து பண்ண போகிறோம். ஸோ இது ரெண்டுமே வந்து 14க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரைடை வந்து முடிக்குது. இப்போ நம்ம 11 அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 11 மணிக்கு ஒரு புக்கிங் பண்ண ட்ரை பண்ணலாம். நம்ம ரிஜெக்ட் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். இப்போ நான் புக் டாக்ஸிக்கு ஒன்று கொடுத்துக்கிறேன். இப்போ சியிலேருந்து எனக்கு புக் பண்ணணும். சி டு எஃப் வந்து ஒரு ரைடு வந்து புக் பண்ணணும். ஹவர் வந்து பார்த்தீங்கன்னா 11 கொடுக்குறேன். ஸோ 11 கொடுத்தா பார்த்தீங்களா புக்கிங் ரிஜெக்டட், நோ டாக்ஸி அவைலபிள்னு வருது. ஏன்னா ஃபஸ்ட்டு 2 ரைடுமே இந்த டாக்ஸிஸ் முடிச்சுட்டு டைம் வந்து 14க்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஆகுது. ஸோ நம்ம 11க்கே புக் பண்ண ட்ரை பண்ணும்போது அது வந்து எரர் அடிக்குது, அதாவது ரிஜெக்ட் ஆகிடுது. ஸோ ஓகே, இப்போ 14க்கு வந்து ரெண்டுமே ஃப்ரீ ஆகிடும்ல. இப்போ நான் 15க்கு வந்து புக் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ இப்போ 1ன்னு கொடுத்து புக் பண்ணலாம். இப்போ எனக்கு சி டு இ வந்து நான் போகணும். சி டு இ வந்து போகணும். ஹவர் வந்து 15. ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும், இது ரெண்டுத்துல வந்து எது புக் ஆகும்னு சொல்லிட்டு. ஏன்னா ரெண்டுமே வந்து இப்போ எஃப்ல தான் இருக்குது 2 டாக்ஸியுமே. ஸோ இப்போ தான் நான் அந்த கொஸ்டினில் சொன்ன இது வந்து நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். இப்போ எது வந்து ரொம்ப கம்மியான ஏர்னிங் இருக்கோ அதுதான் வந்து புக் ஆகும். ஸோ இங்கே பாருங்கள், டாக்ஸி 1 வந்து 800 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கு. டாக்ஸி 2 வந்து 650 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கு. ஸோ டாக்ஸி 2 தான் வந்து அஃப்கோர்ஸ் புக் ஆகணும். ஓகே, பார்த்தீங்களா, டாக்ஸி 2 இஸ் அலோகேட்டட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுச்சு. ஸோ இப்போ நான் வியூ பண்ணி பார்த்தேன்னா எனக்கு அந்த 650 ரூபா கூட மற்ற அமௌண்ட் வந்து ஆட் ஆயிருக்கும். ஸோ இங்கே டோட்டல் ஏர்னிங் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 650 ரூபா கூட நம்ம எக்ஸ்ட்ரா இந்த செகண்ட் ரைட் பண்ணதுக்கான இன்ஃபர்மேஷனும் ஆட் ஆயிருக்கும். இப்போ 2 கிளிக் பண்ணுறேன் பாருங்கள், 650 ரூபா வந்து 1000 ரூபாவாக மாறிடுச்சு. ஸோ இப்போ நம்ம டாக்ஸி வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குன்னா ஈல இருக்குது. இந்த டாக்ஸி 2 வந்து ஈல இருக்குது, டாக்ஸி 1 வந்து எஃப்ல இருக்குது. ஸோ இப்போ நான் ஒரு நெக்ஸ்ட் இன்னொரு புக்கிங் ஒன்று பண்ண போகிறேன். ஸோ இந்த புக்கிங் வந்து பார்த்தீங்கன்னா டியிலேருந்து ஏக்கு வந்து பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு ஒரு டவுட் வரும், இப்போதைக்கு கம்மியான ஏர்னிங் வந்து இந்த டாக்ஸி 1 தான். ஆனால் இது வந்து கொஞ்சம் தூரமாக இருக்குது, 30 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. ஆனால் அதிக ஏர்னிங்கில் இருக்க இந்த டாக்ஸி 2 வந்து 15 கிலோமீட்டர் தான் தள்ளி இருக்குது. ஸோ இப்போ இதில் எது புக் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டவுட் வரலாம். இப்போ 17 கொடுத்துக்கிறேன் டைமு. ஸோ எப்பயுமே நியர்பை இருக்கிறது தான் ஃபஸ்ட்டு புக் ஆகும். ஸோ டாக்ஸி 1 என்ன தான் அதிகமான ஏர்னிங் பண்ணியிருந்தாலும் ஃபஸ்ட்டு நியர்பை இருக்கிறது தான் அதை எடுத்துக்கும். அதுக்கு அடுத்து தான் ரெண்டுமே ஒரே லொக்கேஷனில் இருந்தால் தான் அது வந்து ஃபஸ்ட்டு அந்த ஏர்னிங்ஸ் வச்சு எடுக்கும். ஸோ இவ்வளோ தான் நம்ம அவுட்புட். உங்களுக்கு அவுட்புட் நல்லா கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம கோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, நம்ம இப்போ கோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஜாவாவில் கோட் பண்ணுறதுக்கு இன்டெலிஜென்ட் வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன். நீங்கள் வந்து எக்லிப்ஸு இல்லை நெட்பீன்ஸ் எது வேணால் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். இல்லை ஆன்லைன் எடிட்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நான் வந்து எப்பவுமே இன்டெலிஜென்ட் வந்து ப்ரிஃபர் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா ஐடிஸ் நீங்கள் யூஸ் பண்ணும்போது டீபக் பண்ண வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், உங்கள் கோட்ஸ்லாம் சேவ் பண்ணி வைக்க ஈஸியாக இருக்கும். ஸோ ஆன்லைன் எடிட்டர் வந்து மோஸ்ட்டாக வந்து அவாய்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ புது ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு நியூ ப்ராஜெக்டை செலக்ட் பண்ணி இப்போ டாக்ஸி புக்கிங் டெமோ அப்படின்னு சொல்லிட்டு போட்டு ஜாவாவை செலக்ட் பண்ணிவிட்டு கிரியேட்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஸோ இப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு கிளாஸ் வந்து மெயின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் வந்து கிரியேட் ஆகிடுச்சு. அப்புறம் மெயின்னு ஒரு மெத்தடும் வந்து கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ இந்த எப்பயுமே ஜாவாவில் வந்து நம்ம கிளாஸை வச்சு தான் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் வந்து ஆட் பண்ணுவோம், நம்ம ப்ரோக்ராமே வந்து கிரியேட் பண்ணுவோம். ஃபஸ்ட் எடுத்தோடனே இந்த மெயின் மெத்தட் தான் ரன் ஆகும். இதுதான் ஒரு என்ட்ரி பாயிண்ட் மாதிரி. இதை வச்சு தான் மற்ற மெத்தட்ஸ் எதனா இருந்தால் அதெல்லாம் மற்ற கிளாஸ்லாம் இருந்தால் அதை வந்து ரன் ஆகும். ஸோ ஒரு அவுட்புட் ஸ்டேட்மெண்ட் வந்து அவங்க டிஃபால்ட்டாக ஒன்று கொடுத்துருக்காங்க. இப்போதைக்கு நம்ம இது தேவையில்லை, இதை டெலீட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம ப்ரோக்ராமுக்கு வந்து 3 கிளாஸ் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதில் வந்து மெயின் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா டாக்ஸி புக்கிங் சிஸ்டம் டாட் ஜாவான்றது. மற்ற கிளாஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா புக்கிங் டாட் ஜாவா, டாக்ஸி டாட் ஜாவான்னு சொல்லிட்டு மொத்தமாக 3 கிளாஸ் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். இப்போதைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டாக்ஸி டாட் ஜாவா தான் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ டாக்ஸி ஜாவா கிரியேட் பண்ணுறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு இம்போர்ட் பண்ணிக்கலாம் யூட்டில் கிளாஸை.
ஜாவா டாட் யூட்டில் ஸ்டார் அப்படின்னு கொடுத்தா இதுக்குள்ளே வந்து நிறைய பேக்கேஜஸ்லாம் இருக்கும். லைக் இப்போ நம்ம ஸ்கேனர் யூஸ் பண்ணுறோம், இப்போ நம்ம லிங்க் லிஸ்ட்டு அரேஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணுறோமோ அது எல்லாமே வந்து இதுக்குள்ளே இருக்கும். ஸோ இதை நம்ம இம்போர்ட் பண்ணிட்டோம்னா நம்ம அதெல்லாம் யூஸ் பண்ணும்போது அது டிபெண்டன்சிஸ் அதுக்கு தனியாக வந்து நம்ம இம்போர்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ இப்போ நம்ம கிளாஸ் வந்து போட்டுக்கலாம். கிளாஸ் டாக்ஸி அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம கிளாஸ் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த டாக்ஸி வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வேரியபிள்ஸ் வந்து டிக்ளேர் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இன்ட்டு ஐடி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். இதுதான் வந்து யூனிக் ஐடி. ஒரு டாக்ஸியை வந்து நம்ம கிரியேட் பண்ணும்போது இந்த ஐடி வந்து அந்த டாக்ஸிக்கு வந்து அசைன் ஆகிட்டே வரும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கேரக்டர் ஆஃப் கரண்ட் பாயிண்ட் இஸ்குல் ஏ. ஏன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே எல்லா டாக்ஸிஸுமே ஏல இருந்தால் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அதனால் ஏன்னு இனிஷியலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ டோட்டல் ஏர்னிங் இஸ்குல் 0. ஸோ ரைடே ஸ்டார்ட் பண்ணும்போது ஏர்னிங் வந்து ஃபஸ்ட் இனிஷியலாக 0வாக தான் இருக்க போகுது. ஸோ புக்கிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரே லிஸ்ட் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். அரே லிஸ்ட் எதுக்கு நம்ம வச்சுருக்கோம்னா, ஸோ சைஸ் வந்து நம்மளுக்கு ஃபஸ்ட்டே வந்து டிஃபைன்டாக இல்லை, எவ்வளோ சைஸ் இருக்க போகுது அரேயோட சைஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் அரே லிஸ்ட் வந்து யூஸ் பண்ணுறோம். அப்புறம் ஆர்டரை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்காக இந்த அரே லிஸ்ட் யூஸ் பண்ணுறோம். அப்புறம் நம்ம லாஸ்ட் புக்கிங்கை வந்து பிக் பண்ணுற மாதிரி இருக்கும், நம்ம ஃபர்தராக போகும்போது பார்ப்பீங்க. ஸோ அதுக்காகவும் இந்த அரே லிஸ்ட் யூஸ் பண்ணுறோம். இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இண்டெக்ஸ் வந்து நம்ம ஈஸியாக வந்து ஆக்சஸ் பண்ணலாம் இந்த அரே லிஸ்ட் யூஸ் பண்ணும்போது. ஸோ அந்த ரீசனுக்காகவும் இந்த அரே லிஸ்ட் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு கன்ஸ்ட்ரக்டர் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து ஐடியை வந்து வாங்க போகுது. ஐடியை வாங்கிட்டு திஸ் ஐடி ஈக்குவல் டு ஐடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இனிஷியலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் பூலியன் இஸ் அவைலபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தடை வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த மெத்தட் என்ன செக் பண்ண போகுதுன்னா அந்த டாக்ஸி வந்து அவைலபிளாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ண போகுது. ஸோ இஃப் புக்கிங்ஸ் டாட் இஸ் எம்டி. இப்போ இந்த புக்கிங்ஸ் நம்ம அரே லிஸ்ட் கிரியேட் பண்ணுறோம்ல, இது வந்து எம்டியாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்போ ரிட்டர்ன் ட்ரூ பண்ணிடும். அப்போ இஸ் அவைலபிள் வந்து நம்மளுக்கு வந்து ட்ரூ ஆகிடும். என்ன அர்த்தம், இப்போ நம்ம புக்கிங்ஸில் எதுவுமே இல்லை, ஸோ கார் வந்து ஃப்ரீயாக இருக்குது, ஈஸியாக வந்து இப்போ நம்ம புக் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ இப்போ நம்ம புக்கிங்ஸ் வந்து இஸ் எம்டியாக இல்லைன்னு வச்சுக்கோங்க, அதில் ஏதோ கொஞ்சம் வேல்யூஸ் இருக்குன்னா நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்னா லாஸ்ட் புக்கிங் வந்து நம்ம செலக்ட் பண்ணணும். ஸோ இந்த லாஸ்ட் புக்கிங் எப்படி கால்குலேட் பண்ணுதுன்னு சொல்லிட்டு பார்த்துலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதில் இந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் பார்த்தீங்கன்னா புக்கிங் ஐடி வந்து 3 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த 3 ஐடிக்கும் ட்ராப் டைம் வந்து பாருங்கள். ஃபஸ்ட்டு வாட்டி இந்த டாக்ஸி வந்து பார்த்தீங்கன்னா 12க்கு ட்ராப் ஆகிருக்கு, 2வது வாட்டி 14க்கு, 3வது வாட்டி 16க்கு ட்ராப் ஆகிருக்கு. ஸோ இப்போ இந்த லேட்டஸ்ட்டு புக்கிங் டைம்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த 16 தான் வந்து எடுத்துக்கும். ஸோ அதை தான் வந்து இந்த லாஸ்ட் புக்கிங்கில் வந்து நம்ம சொல்ல ட்ரை பண்ணுறது. லாஸ்ட் புக்கிங் சொல்லிட்டு ஒரு வேரியபிள் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். அந்த லாஸ்ட் புக்கான வேல்யூ தான் நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். அதை எப்படி செலக்ட் பண்ணலாம்னா புக்கிங்ஸ் டாட் கெட்னா புக்கிங்ஸ் டாட் சைஸ் டாட் -1. புக்கிங் சைஸ் வந்து 3ன்னு இருக்குது. ஸோ 3 - 1 2. ஸோ அந்த இண்டெக்ஸ் வேல்யூ வந்து 2 செலக்ட் பண்ணுறதுனால இந்த லாஸ்ட் புக்கிங் வந்து இந்த வேரியபிள் வந்து ஸ்டோர் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ரிட்டர்ன் லாஸ்ட் புக்கிங் டாட் ட்ராப் டைம் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ரெக்வஸ்ட் டைம். இப்போ நம்ம ரெக்வஸ்ட் டைமில் தான் வந்து பார்த்திங்கன்னா இஸ் அவைலபிள் வந்து இன்புட்டாக வாங்குறோம். இப்போ ரெக்வஸ்ட் டைம்னா காரை வந்து ஒரு 17 வந்து டைம் வந்து 17 இருக்கும்போது புக் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. அப்போ அது வந்து செக் பண்ணோம், லாஸ்ட் புக்கிங் வந்து 17க்கு முன்னாடி இல்லை 17 வந்து முடிஞ்சிச்சா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணோம். அப்படி இருந்துச்சுன்னா அந்த கார் இப்போ ஃப்ரீயாக இருக்குது, அதை நம்ம புக் பண்ணலாம். அப்படி இல்லைனா அது வந்து 18 தான் அந்த கார் வந்து முடிய போகுதுன்னா இப்போ அந்த கார் வந்து இப்போ அவைலபிள் இல்லை, ஸோ புக் பண்ண முடியாது, ரிட்டர்ன் ஃபால்ஸ் பண்ணிடும். ஸோ இந்த மெத்தட் முடிஞ்சுதா. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கால்குலேட் ஏர்னிங் வந்து பண்ண போகிறோம். ஸோ இந்த கால்குலேட் ஏர்னிங் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம பிக்கப் லொக்கேஷன் ஃப்ரம் எடுத்துக்கணும். அப்புறம் 2 வந்து இன்புட்டாக வந்து கொடுத்துக்கணும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணோம், அதுக்கப்புறம் தான் ஏர்னிங் கால்குலேட் பண்ண முடியும். ஸோ டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணுறதுக்கு மேத் டாட் அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் 2 மைனஸ் ஃப்ரம். ஸோ இப்போ வந்து நம்ம ஏலேருந்து சிக்கு போகிறோம்னு வச்சுக்கோங்க. ஸோ சி மைனஸ் ஏன்னு 2ன்னு வரும், ஓகேங்களா. அந்த 2 × 15 ஏன்னா ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு வந்து டிஸ்டன்ஸ் வந்து 15 கிலோமீட்டர். ஸோ 2 × 15 டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக 30ன்னு சொல்லிட்டு வந்துடும், 30 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ இப்போ நம்ம எப்படி ஏர்னிங் வந்து கண்டுபிடிக்கிறதுனா ஃபஸ்ட்டு 5 கிலோமீட்டருக்கு எப்பயுமே வந்து 100 ரூபாவா. ஸோ அந்த 100 ரூபாய் இங்கே போட்டாச்சு. ஸோ 30 கிலோமீட்டரில் ஃபஸ்ட்டு 5 கிலோமீட்டருக்கு 100 ரூபா, மிச்சம் இருக்க 25 கிலோமீட்டர் தான் நம்ம டிஸ்டன்ஸ் -5 போட்டுக்கிறோம். ஸோ மேத் டாட் மேக்ஸ் ஆஃப் டிஸ்டன்ஸ் -5 × 10 போட்டிங்கன்னா 25 × இந்த 10 250 ப்ளஸ் இந்த 100 350.
ஸோ இது நம்ம ஒவ்வொரு வாட்டியும் செக் பண்ணும்போது எது மேக்ஸிமம் வேல்யூ இருக்கோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கும் அது ஆட்டோமேட்டிக்காக. ஸோ இப்படி தான் நம்ம கேல்குலேட் ஏர்னிங் வந்து பண்ணணும். ஸோ கடைசியாக இந்த கிளாஸுக்கு ஒரு மெத்தட் இருக்குது, ஆட் புக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இந்த புக்கிங் சொல்லிட்டு நம்ம இங்கே ஒரு லிஸ்ட்டு வந்து க்ரியேட் பண்ணோம்ல, இந்த லிஸ்ட்டை வந்து ஒரு ஒரு புக்கிங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த புக்கிங்ஸில் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ புக்கிங்ஸ் டாட் ஆட் ஆஃப் ஒரு சிங்கிள் புக்கிங். ஓகேங்களா? புக்கிங்ஸ்ன்றது இந்த அரே லிஸ்ட்டு. இதில் ஒரு ஒரு லிஸ்ட் வேல்யூவும் நம்ம ஒன்று ஒன்றா கடைசியாக முடியும் போது அப்டேட் பண்ண போகிறோம். ஸோ டோட்டல் ஏர்னிங் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் ஏர்னிங் ப்ளஸ் புக்கிங் டாட் அமௌண்ட். ஓகேங்களா? இந்த அமௌண்ட் வந்து அப்டேட் பண்ணியாச்சு. இப்போ கரண்ட் பாயிண்ட் இஸ் ஈக்குவல் டு புக்கிங் டாட் டூ வேல்யூ. நம்ம அப்டேட் பண்ணதுக்கப்புறம் கரண்ட் பாயிண்ட் இப்போ நம்ம சேஞ்ச் ஆகிடும், ஏன்னா புது வேல்யூ வந்து ஆட் பண்ணியிருக்கோம்ல. ஸோ கரண்ட் பாயிண்ட்டும் வந்து டாட் டூ புக்கிங் டாட் டூ வேல்யூக்கு வந்து சேஞ்ச் ஆகிடும். ஸோ இந்த மெத்தட் இவ்வளோ தான். ஸோ இப்போ இந்த புக்கிங் சொல்லிட்டு இந்த ரெட் கலரில் வரதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இது எல்லாமே நம்ம வேறு கிளாஸில் வந்து க்ரியேட் பண்ணுவோம். ஸோ இந்த கிளாஸ் நேம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு டாக்ஸி டாட் ஜாவா. ஸோ இப்போ நம்ம சேஞ்ச் பண்ணுறதுக்கு இதை ரைட் கிளிக் பண்ணி ரீஃபேக்டர் கொடுத்து ரீநேம் ஃபைல் கொடுத்துட்டு டாக்ஸி டாட் ஜாவா கொடுத்துட்றேன். ஸோ இப்போ சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம இன்னொரு ஃபைல் வந்து க்ரியேட் பண்ணோம், இன்னொரு கிளாஸ் வந்து க்ரியேட் பண்ணோம். ஸோ இன்னொரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு இதை கிளிக் பண்ணி நியூன்னு கொடுத்து இந்த ஜாவா கிளாஸ்ன்னு கொடுத்து புக்கிங் டாட் ஜாவா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நம்ம புக்கிங் டாட் ஜாவா ஃபைல் தான் க்ரியேட் பண்ண போகிறோம். இது ரொம்ப சிம்பிளான கிளாஸ் தான். ஸோ ஃபஸ்ட்டு கிளாஸ் புக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். பப்ளிக் கிளாஸ் புக்கிங் கொடுத்தாலும் ஓகே தான், நோ ப்ராப்ளம் தான். நெக்ஸ்ட்டு நம்ம வேரியபிள்ஸ் வந்து இனிஷியலைஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நிறைய வேரியபிள்ஸ் வந்து இருக்குது. இன்ட்டு புக்கிங் டாட் ஐடின்னு ஒரு வேரியபிள், ஏன்னா நீங்கள் அவுட்புட்டில் பார்த்துருப்பீங்க புக்கிங் ஐடி, கஸ்டமர் ஐடி, பிக்கப் டைமு, ட்ராப் டைமு, அமௌண்ட்டு, இது எல்லாமே வந்து இருக்க போகுது இந்த புக்கிங் கிளாஸ்க்குள்ளே. ஸோ கேர் ஃப்ரம் அண்ட் டூ கேர் வேரியபிளும் வந்து இருக்க போகுது. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம கன்ஸ்ட்ரக்டர் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். கன்ஸ்ட்ரக்டர்ஸில் என்னெல்லாம் வரப்போகுதுன்னா இந்த வேரியபிள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியலைஸ் பண்ண போகிறோம், கெட் பண்ண போகிறோம். கெட் பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே வந்து இனிஷியலைஸ் பண்ண போகிறோம். திஸ் டாட் புக் ஐடி வந்து அந்த கரண்ட் புக் ஐடி. ஸோ அந்த மாதிரி திஸ் கொடுத்து எல்லாத்தையுமே வந்து இந்த கன்ஸ்ட்ரக்டரில் வந்து இனிஷியலைஸ் பண்ண போகிறோம். ஸோ எப்போ ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறீங்களோ அப்போ எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக வந்து இனிஷியலைஸ் ஆகிடுது. ரெண்டாவது கிளாஸும் வந்து க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம மெயினான கிளாஸ் டாக்ஸி புக்கிங் சிஸ்டம்ன்ற இந்த கிளாஸ் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ மறுபடியும் ரைட் கிளிக் பண்ணி ஜாவா கிளாஸ் கொடுத்து டாக்ஸி புக்கிங் சிஸ்டம் டாட் ஜாவா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஸோ இதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம் நம்ம ஜாவா யூட்டில் கிளாஸை. இம்போர்ட் ஜாவா டாட் யூட்டில் ஸ்டார் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நம்ம இந்த கிளாஸில் வந்து வேல்யூஸ்லாம் க்ரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம டாக்ஸிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டை வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். இந்த லிஸ்ட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டாக்ஸிஸ் எல்லாமே வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறோம், எத்தனை டாக்ஸிஸ் இருக்கோ. ஸோ அதுக்கடுத்து யூசர்கிலேருந்து நம்ம இன்புட் வாங்கணும்ல, ஸோ அதனால் ஸ்கேனர் ஆப்ஜெக்ட் வந்து ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன் எஸ்சின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் கவுண்ட் வந்து நம்ம வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணிகிட்டே போகணும். ஸோ இனிஷியலாக வந்து கஸ்டமர் கவுண்ட் இஸ்டிகல் டு 1 சொல்லிட்டு இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன். போக போக இதை நம்ம இன்க்ரிமெண்ட் பண்ணிகிட்டே போவோம். இது எல்லாமே ஸ்டாட்டிக் மாடிஃபையரில் கொடுத்துருக்கேன். ஸோ தட் இது வந்து ஒரு பர்டிகுலர் மெத்தடுக்குள்ளே மட்டும் ஒர்க் ஆகாது, டோட்டல் கிளாஸுக்கே வந்து இது அப்ளை ஆகும். ஸோ இப்போ மெயின் மெத்தட் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த மெயின் மெத்தட் தான் வந்து என்ட்ரி பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இந்த டோட்டல் கிளாஸுக்கே வந்து. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு எப்பவுமே நம்ம எக்ஸிக்யூட் பண்ணும்போது இதுதான் இந்த மெத்தட் தான் ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூட் ஆகும். அதுக்கப்புறம் தான் இது உள்ளே இருக்கிறது எல்லாமே வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்டர் த டாக்ஸி நம்பர், நீங்கள் அவுட்புட்டில் பார்த்துருப்பீங்க. நம்ம ரன் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு டாக்ஸி நம்பர் தான் என்டர் பண்ண கேட்கும். அவங்க கொஸ்டினில் வந்து 4 டாக்ஸி வச்சு பண்ண சொல்கிறாங்க. நான் எக்ஸாம்பிள் பர்பஸ்னால 2 கொடுத்து தான் பண்ணியிருந்தேன் உங்களுக்கு அவுட்புட்டில். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம் டாக்ஸிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் வந்து யூசர் கையிலேருந்து வாங்க போகிறோம். இந்த யூசர் வந்து இப்போ நான் வந்து 2ன்னு கொடுத்தேன் பார்த்தீங்களா, அந்த 2 வந்து இந்த நம் டாக்ஸிஸில் வந்து ஸ்டோர் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம ஸ்டோர் ஆனதுக்கப்புறம் இனிஷியலைஸ் டாக்ஸிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ அந்த மெத்தடுக்கான பேராமீட்டர் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த யூசர் கொடுக்குற நம் டாக்ஸிஸ்ன்ற அந்த வேரியபிளோட வேல்யூ. ஸோ இந்த இனிஷியலைஸ் டாக்ஸிஸ் எப்படி ஒர்க் ஆகும்னு சொல்லிட்டு நான் போக போக சொல்கிறேன். இந்த மெத்தடு ரைட் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அது அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு வைல் லூப் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். இது வந்து இன்ஃபினைட் டைம் வந்து ரன் ஆக போகுது. நம்ம கண்டிஷன் வந்து எப்போ ஃபெயில் ஆகுதோ அப்போ வந்து இது எக்ஸிட் ஆகிடும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா அந்த அவுட்புட்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்களே
புக் டாக்ஸினா 1 ப்ரெஸ் பண்ணுங்கள், டிஸ்பிளே டாக்ஸி டீட்டெயில்ஸ்னால் 2 ப்ரெஸ் பண்ணுங்கள், எக்ஸிட் பண்ணணும்னா 3 ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டு பிரிண்ட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு வந்து என்டர் யுவர் சாய்ஸ், அவங்க சாய்ஸ் வந்து கேட்க போகிறோம். ஸோ அந்த சாய்ஸ் அவங்க கொடுக்குறத சாய்ஸில் வந்து ஸ்டோர் பண்ண போகிறோம். ஸ்டோர் பண்ணதுக்கப்புறம் ஸ்விட்சுக்குள்ளே நம்ம வந்து சாய்ஸ் வந்து கொடுக்க போகிறோம் இன்புட்டாக. கொடுத்துட்டு இப்போ அவங்க கொடுத்த சாய்ஸ் வந்து எதில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ண போகிறோம். இப்போ 1ன்னு கொடுத்தாங்கன்னா புக் டாக்ஸி இந்த மெத்தட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணோம். 2ன்னு கொடுத்தாங்கன்னா டிஸ்பிளே டாக்ஸி டீட்டெயில்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணோம். 3ன்னு கொடுத்தாங்கன்னா எக்ஸிக்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் ஆகிடணும், வெளியே வந்துடணும். ஸோ இது எதுவுமே கொடுக்கலன்னா இன்வாலிட் சாய்ஸ் வந்து கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ ட்ரை அகைன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிஸ்பிளே பண்ணணும் ரிசல்ட்டை. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம டாக்ஸிஸை இனிஷியலைஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஃபங்க்ஷன் தான் எழுத போகிறோம். ஸோ இனிஷியலைஸ் டாக்ஸிஸ் இந்த ஃபங்க்ஷனில் இந்த மெத்தட் வந்து என்ன பண்ண போகுதுன்னா, ஃபஸ்ட்டு என்னன்ற வேல்யூ வந்து வாங்க போகுது. வாங்கிட்டு இப்போ இந்த ஃபார் லூப் வந்து n வரைக்கும் ரன் பண்ண போகுது. i = 1 to n வரைக்கும் ரன் பண்ண போகுது. ஸோ அவ்வளோ டாக்ஸிஸ் வந்து நம்ம வந்து இனிஷியலைஸ் பண்ண போகிறோம். ஸோ டாக்ஸிஸ்ன்ற அந்த அரே லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டாக்ஸியாக வந்து இனிஷியலைஸ் பண்ண போகிறோம். நியூ டாக்ஸி ஆஃப் ஐன்னு இருக்குது பார்த்தீங்களா. இப்படி கொடுத்தா என்ன நெக்ஸ்ட் நடக்கும்னு சொல்லிட்டு நான் ஃபர்தராக சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து புக் டாக்ஸி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ இது என்ன பண்ண போகுதுன்னா டாக்ஸியை வந்து புக் பண்ண போகுது. ஸோ இன்ட்டு கஸ்டமர் ஐடி = கஸ்டமர் கவுண்டர் ++. இங்கே ஆல்ரெடி இந்த இனிஷியலைஸ் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா, கஸ்டமர் கவுண்டரை = 1ன்னு கொடுத்துருந்தோம். ஸோ இந்த இடத்துல வந்து ஃபஸ்ட்டு கஸ்டமர் கவுண்டர் 1ன்னு எடுத்துக்கும். இந்த இடத்துல வந்து 1ன்னு தான் எடுத்துக்கும். ஸோ நெக்ஸ்ட் வாட்டி லூப் ரன் ஆகும்போது தான் அது வந்து 2க்கு வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும். ஏன்னா போஸ்ட் இன்க்ரிமெண்ட் தான் இது கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ அடுத்து வந்து என்டர் பிக்கப் பாயிண்ட், A to Fல எதனா ஒரு பிக்கப் பாயிண்ட் வந்து என்டர் பண்ண சொல்கிறோம். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அவங்க பிக்கப் பாயிண்ட் ஒன்று என்ட்ரு பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அதை வந்து பிக்கப்பில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறோம். அந்த ஸ்டோர் பண்ண வேல்யூ அதாவது கேரக்டரை வந்து பார்த்தீங்கன்னா அப்பர் கேஸ்க்கு வந்து மாற்றிக்கிறோம். ஏன்னா அவங்க வந்து லோவர் கேஸும் கொடுத்துருக்கலாம், அப்பர் கேஸும் கொடுத்துருக்கலாம். ஸோ அவங்க நிறைய கேரக்டர் கொடுத்துருந்தாங்கன்னா அதில் ஃபஸ்ட்டு கேரக்டர் மட்டும் எடுத்துக்கிறோம். ஸோ இதே மாதிரி வந்து நம்ம ட்ராப் லொக்கேஷனுக்கும் பண்ணுறோம். அவங்க கொடுக்குற வேல்யூவை ட்ராப்பில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறோம். ஸோ இதே மாதிரி ஹவர்ஸுக்கும் பண்ணுறோம். அவங்க கொடுக்குற ஹவர்ஸை வந்து பிக்கப் டைமில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து செலக்டட் டாக்ஸின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுறோம். ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு நல்லுக்கு வந்து இனிஷியலைஸ் பண்ணிக்கிறோம். ஏன்னா இப்போ ஸ்டார்டிங்கில் வந்து எந்த டாக்ஸியும் வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணி வைக்கல. இப்போ இனிஷியலாக வந்து ஒரு டாக்ஸி செலக்டரில் இல்லை. ஸோ அதனால் இப்படி கொடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து மின் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் வந்து கிரியேட் பண்ணிக்கிறோம். ஏன்னா நம்ம மினிமம் டிஸ்டன்ஸ் தான் கால்குலேட் பண்ணணும் ஒரு டாக்ஸியை செலக்ட் பண்ணுறதுக்கு. இப்போ நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு ஒரு சி பாயிண்டில் இருக்குன்னு வச்சுக்கோங்க, 2 டாக்ஸி இருக்குது. ஒன்று வந்து டியில் இருக்குது, இன்னொன்று வந்து எஃப்ல இருக்குன்னு வச்சுக்கோங்க. எந்த டாக்ஸியை பிக் பண்ணணும், டியில் இருக்க டாக்ஸி தானே பிக் பண்ணி அந்த பர்சன் வந்து பிக்கப் பண்ண மாதிரி செய்யணும். ஸோ மினிமம் டிஸ்டன்ஸ் தான் நம்மளுக்கு தேவை. அப்போ தான் வந்து ஈஸியாக நம்ம டாக்ஸியை வந்து எந்த டாக்ஸி பிக் பண்ணணும்னு முடிவு பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் ஒரு ஃபார் லூப் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். இந்த ஃபார் லூப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு டாக்ஸியாக வந்து அது வந்து இட்ரேட் ஆக போகுது. இந்த டாக்ஸிஸ் இந்த அரே லிஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, இது உள்ள ஒரு டாக்ஸியாக ஒரு வேல்யூவாக வந்து இட்ரேட் ஆக போகுது. ஸோ இட்ரேட் ஆகி என்ன பண்ண போகுதுன்னா taxi.is available pickup time. ஸோ இந்த இஸ் அவைலபிள் பிக்கப் டைம் கொடுக்கும்போது நம்ம இங்கே ஆல்ரெடி வந்து கிரியேட் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா இஸ் அவைலபிள் சொல்லிட்டு. ஸோ இந்த இடத்துல போயிட்டு இந்த கண்டிஷன்லாம் சாட்டிஸ்ஃபை ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணும். ஸோ ஒருவேளை சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சுன்னா தான் இந்த ஸ்டேட்மெண்ட்குள்ளேயே போகும், இல்லைனா போகாது. ஸோ இதுக்குள்ளே போகுதுனாலே என்ன அர்த்தம், இப்போ அது வந்து ஒரு வேலிட் டைம் தான் அர்த்தம். ஸோ வேலிட் டைமாக இருக்கும்போது நம்ம வந்து டிஸ்டன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். ஸோ டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறது taxi.current point - பிக்கப் பாயிண்ட். ஓகேங்களா. ஸோ அந்த கரண்ட் இப்போ இருக்கிற பாயிண்ட்லேருந்து பிக்கப் பாயிண்ட்டுக்கு எவ்வளோ தூரம், அதுதான் வந்து டிஸ்டன்ஸு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் கண்டிஷனில் என்ன பண்ணுறோன்னா டாக்ஸி வந்து எது மினிமம் டிஸ்டன்ஸ் ஆர் லோவர் ஏர்னிங்கில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி நம்ம வந்து பிக்கப் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து டிஸ்டன்ஸ் வந்து லெஸ் தென் மின் டிஸ்டன்ஸாக இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு அதை வந்து பிக்கப் பண்ணிக்கும். அப்படி இல்லைனா டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு மின் டிஸ்டன்ஸ், அதாவது 2 கார் வந்து ஒரே ஸ்பாட்டில் வந்து இருக்குது. இப்போ 2 கார் வந்து எக்ஸாம்பிள் டியில் வந்து இருக்குது, நம்ம பர்சன் வந்து ஏலேருந்து புக் பண்ண ட்ரை பண்ணுறாங்கன்னா அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும்போது தான் அந்த மினிமம் டிஸ்டன்ஸ்குள்ளே போகும். taxi.total earning less than selected taxi.total earning. ஸோ அதை வந்து செக் பண்ணுது. செக் பண்ணிவிட்டு செலக்டட் டாக்ஸி = taxi அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து இனிஷியலைஸ் பண்ணிடுது. மினிமம் டிஸ்டன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ அப்டேட் பண்ண டிஸ்டன்ஸுக்கு வந்து அப்டேட் பண்ணிடுறோம். ஸோ இன்னொரு எட்ஜ் கேஸும் இருக்குது. என்னென்னா இப்போ எந்த டாக்ஸியுமே வந்து புக் பண்ண முடியல, டைம் எல்லாமே வந்து இப்போதைக்கு ஆக்டிவாக இருக்குது டாக்ஸிஸ் எல்லாமே, ஒரு டாக்ஸியும் ஃப்ரீயாக இல்லைன்னா என்ன பண்ணணும்,
அப்போ நம்ம செலக்டட் டாக்ஸி இனிஷியலாக நம்ம இனிஷியலைஸ் பண்ண நல்லே தான் இருக்கும். ஸோ புக்கிங் ரிஜெக்ட் ஆகிடும், நோ டாக்ஸி அவைலபிள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரிண்ட் பண்ணிவிட்டு ரிட்டர்ன் பண்ணுற வேண்டியதான். ஸோ அடுத்து ட்ராப் டைம் அமௌண்ட்டை எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த ட்ராப் டைம் வந்து கொஞ்சம் கரெக்டாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இந்த ட்ராப் டைம் ஈக்குவல் டு பிக்கப் டைம், அதாவது பிக்கப் பண்ணுற டைமு ப்ளஸ் மேத் டாட் அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் ட்ராப் மைனஸ் பிக்கப் டைம். இப்போ ஏல வந்து பிக்கப் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த ஏ டைம் வந்து ஒரு 9 மணிக்கு வந்து பிக்கப் பண்ணுறாங்க காலைல. ஸோ இப்போ இந்த ட்ராப் மைனஸ் பிக்கப் என்னது, ட்ராப் வந்து டிலன்னு வச்சுக்கோங்க. இப்போ ட்ராப் மைனஸ் டி மைனஸ் ஏ வந்து ஒரு 3 வரும். ஸோ இப்போ இந்த 9ஓட 3 ஆட் பண்ணிக்கோங்க, 10, 11, 12. ஸோ 12 மணிக்கு வந்து ட்ராப் டைம். பிக்கப் வந்து 9 மணிக்கு பண்ணால் 12 மணிக்கு ட்ராப் டைம் ஏ டு டிக்கு போகிறதுக்கு. ஸோ அமௌண்ட் அதே மாதிரி கால்குலேட் பண்ணிக்கிறதுனா செலக்டட் டாக்ஸி டாட் கால்குலேட் ஏர்னிங் பிக்கப் கமா ட்ராப். இந்த கால்குலேட் ஏர்னிங் இந்த மெத்தட் வந்து நம்ம ஆல்ரெடி இந்த டாக்ஸி டாட் ஜாவாவில் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை யூஸ் பண்ணி இந்த மெத்தட் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அமௌண்ட் வந்து கால்குலேட் பண்ணிடும். ஸோ அடுத்து என்ன பண்ணுறோன்னா, இந்த புக்கிங் ஐடியை வந்து நம்ம வந்து +1 பண்ணுறோம். ஏன்னா ஒரு புக்கிங் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் ஆயிருக்குல்ல. ஸோ செலக்டட் டாக்ஸி டாட் புக்கிங்ஸ் டாட் சைஸ் +1. சைஸ் என்ன இருக்கோ அதோட +1 பண்ணுறோன்னா அதுதான் புக்கிங் ஐடி வந்து கிடச்சிரும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு புக்கிங் சொல்லிட்டு ஒரு ஆப்ஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ணுறோம். அந்த ஆப்ஜெக்ட் வந்து என்ன வேல்யூஸ்லாம் வாங்க போகுதுன்னா புக்கிங் ஐடி, கஸ்டமர் ஐடி, பிக்கப்பு, ட்ராப்பு, பிக்கப் டைமு. இப்போ நம்ம மேலே க்ரியேட் பண்ண இந்த வேரியபிள் வேல்யூஸ் எல்லாமே அது வந்து வாங்க போகுது. வாங்கிட்டு அந்த செலக்டட் டாக்ஸி இருக்குது பார்த்தீங்களா, டாக்ஸி 1ஓ 2ஓ ஏதோ ஒரு டாக்ஸி, அதில் வந்து அதோட புக்கிங்ஸில் வந்து அது வந்து ஆட் பண்ணிக்க போகுது. ஸோ புக்கிங், ஸோ ஆட் புக்கிங் போட்டு இந்த புக்கிங்ஸில் வந்து கரெக்டாக வந்து அதை ஆட் பண்ணுறப்போம். ஸோ இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் டாக்ஸி செலக்டட் டாக்ஸி, அதாவது டாக்ஸி 1ஓ 2ஓ, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டாக்ஸி 1னா டாக்ஸி 1 இஸ் அலோகேட்டட் அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணணும் இந்த மெத்தட் முடிஞ்சதுக்கப்புறம். ஸோ இப்போ நம்ம புக் டாக்ஸி மெத்தடை வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரே ஒரு மெத்தட் தான் இருக்குது, இந்த டிஸ்பிளே டாக்ஸி டீட்டெயில்ஸ். இந்த மெத்தட் மட்டும் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா இந்த ஃபுல் ப்ரோக்ராமே வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இந்த ப்ரோக்ராமை வந்து நான் ஃபஸ்ட்டு பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த டிஸ்பிளே டாக்ஸி டீட்டெயில்ஸ் இதை தான் நம்ம இப்போ க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ இதில் என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து டாக்ஸிஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஒன்று ஒன்றா வந்து அந்த டாக்ஸிஸ் அரே லிஸ்ட்டை வந்து நம்ம இட்ரேட் பண்ண போகிறோம் ஒரு வேல்யூவாக. ஸோ இட்ரேட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு என்ன பிரிண்ட் பண்ண போகிறோன்னா டாக்ஸி, அதாவது அந்த டாக்ஸியோட ஐடி 1ஓ 2ஓ 3ஓ அந்த டாக்ஸி ஐடி பிரிண்ட் பண்ண போகிறோம். நீங்கள் அவுட்புட்டில் பார்த்துருப்பீங்க பார்த்தீங்களா. ஸோ அப்போ அதோட டோட்டல் ஏர்னிங் வந்து பிரிண்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா, டாக்ஸி டாட் டோட்டல் ஏர்னிங். ஸோ அதுக்கு அடுத்து வந்து இப்போ நம்ம ஐஃபன்னா என்னது அலைன்மெண்ட் பண்ணுறது, அப்புறம் 10னானது அதோட சைஸு, ஸ்ட்ரிங் எஸ்னானது ஸ்ட்ரிங்கு. ஸோ அதில் வந்து நம்ம வந்து ஒரு வேல்யூவாக வந்து அட்ஜஸ்ட் பண்ணி அதை வந்து கரெக்டாக கொடுக்க போகிறோம். நீங்கள் அந்த அவுட்புட்டில் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஒரு ஃபார் லூப் வந்து ரன் பண்ண போகிறோம். இது வந்து ஒரு புக்கிங் வேல்யூஸாக வந்து இட்ரேட் பண்ண போகுது. ஸோ இட்ரேட் பண்ணிட்டு இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் நம்ம கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, இந்த வேல்யூ அதாவது லெஃப்ட் அலைன் பண்ணு, இந்த 10 இது டினா டிஜிட்ஸு, 10 டிஜிட்ஸ் வந்து அதோட சைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு ஈக்குவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த புக்கிங் டாட் புக்கிங் ஐடி இது வந்து பிரிண்ட் ஆக போகுது. ஸோ உங்களுக்கு பார்க்குறதுக்கு கொஞ்சம் ப்ராப்பராக இருக்கும், ஒரு டேப்லர் காலம் மாதிரி கரெக்டாக பிரிண்ட் ஆகும். ஸோ அதுக்கு தான் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் கொடுக்குறோம். ஸோ இது பண்ணி முடிச்சிங்கன்னா டிஸ்பிளே டாக்ஸி டீட்டெயில்ஸ் ஃபங்க்ஷனை வந்து முடிஞ்சிடும். ஸோ ஃபைனலாக இந்த இனிஷியலைஸ் டாக்ஸி ஃபங்க்ஷன் வந்து எப்படி ஒர்க் ஆகும் நான் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தால, ஸோ அதை மட்டும் கடைசியாக பார்த்துடலாம் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வாட்டி இனிஷியலைஸ் டாக்ஸிஸ் 3 அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். ஸோ இனிஷியலைஸ் டாக்ஸ் 3 கொடுக்கும்போது ஃபஸ்ட்டு அந்த இனிஷியலைஸ் டாக்ஸிஸ் ஃபங்க்ஷனுக்குள்ளே போவோம். ஸோ இந்த ஃபங்க்ஷனில் வந்து இந்த ஃபார் லூப் வந்து ரன் ஆகி டாக்ஸிஸ் டாட் ஆடில் வந்து நியூ டாக்ஸி ஆஃப் ஐயில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ n வந்து 3ன்னு கொடுக்குறாங்கன்னா டாக்ஸி ஆஃப் 1 2 3 அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரன் ஆகும். ஸோ இந்த நியூ டாக்ஸியில் வந்து டாக்ஸி ஆஃப் ஐயில் வந்து 1 2 3 வந்து வேல்யூஸ் வந்து சப்ஸ்டியூட் ஆகி இந்த டாக்ஸி கன்ஸ்ட்ரக்டர் வந்து கால் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகும்போது டாக்ஸி ஆஃப் இன்ட் ஆஃப் ஐடியில் வந்து பார்த்தீங்கன்னா திஸ் டாட் ஐடி இனிஷியலைஸ் ஆகும், கரண்ட் பாயிண்ட் இனிஷியலைஸ் ஆகும், டோட்டல் இயர்னிங் வந்து இனிஷியலைஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு புக்கிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அரே லிஸ்ட் வந்து இனிஷியலைஸ் ஆகும், கிரியேட் ஆகும். ஸோ அடுத்து வந்து டாக்ஸிஸ் டாட் ஆட் ஆஃப் நியூ ஆஃப் டாக்ஸி ஆஃப் ஐ. ஸோ கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாக்ஸிஸ் அரே லிஸ்ட்டில் வந்து இந்த 3 டாக்ஸி வேல்யூஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஆகிருக்கும் இந்த மாதிரி.
ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கோட் வந்து உங்களுக்கு கிளியராக வந்து புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இது வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து Zohoல இன்டர்வியூ கொடுக்குறீங்கன்னா, நீங்கள் கண்டிப்பாக வந்து ஒரு வாட்டியாவது கோட் பண்ணி பாருங்கள். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸ் ரிப்பீட்டடாக வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க. இதில் சின்னதாக எதனா கண்டிஷன்ஸ் வந்து ட்வீக் பண்ணி கேட்க அதிக சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் Zohoல இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருக்காங்களோ அவங்களுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா ரொம்ப எஃபர்ட் போட்டு தான் இந்த மாதிரி கோடிங் வீடியோஸ்லாம் நான் போட்டுட்ருக்கேன். நீங்கள் கொடுக்குற சின்ன ஒரு சப்போர்ட் வந்து எனக்கு வந்து ரொம்ப மோட்டிவேஷனலாக இருக்கும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங்.